அண்ணே. பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அமாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை ஏடாத வாங்கிடா. விஷம்ண்ணே. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய் ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருவு மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே இருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு ஏர்மொழியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புடுறா. ஏமா வாங்க. அமாவாசை என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்தது ஏன் கணக்குல இருக்க? ஆட்டுன்னு நம்ம டீ அதில் சேர்த்துக்க. தேன்மொழி ராத்திரி கொட்டைக்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. இருக்குப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. டேய் வைத்தியோட குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்துக்கலாம். அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க. ஐ அம் நாட் ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா? பாரஸ் ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன் நான் இவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா, புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டுல கூட அப்படிதான் பேசிடுவாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவில எல்லா தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ எம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ. மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it
nonsense. Huh? Thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஹை ஹீல்ஸா? No. Agils means Agilandeshwari. What is the beautiful Thank name? you. என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சாரு. யார் சிங்கமுத்தியா? என் பேர் உனக்கு யார் நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuru அம்மா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அடி ஒன்னது உருவமா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. கறிக்கிண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. Water, soap. பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய் ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல இருக்கு. டேய் முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய் என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய் அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். என்னது? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இரவாந்து அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க. விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொதிச்சுதா குழம்பு மணந்தான மோப்ப முடிச்சுட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். ஐயா என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். போங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் இருக்கு. சாப்பிடலாம். டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது? பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே, கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே. அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, புறக்கா தலையா, பறங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, பொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி எட்டி ஒதுக்கணும். சொல்லி வைப்பா. சரி சீக்கிரம் ஏறா. ஏறா ஏறி உட்கார்றா. போங்கண்ணா. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா?
వాళ్ళు మన మామగారు అత్తగారు వాళ్ళు ఇంకా రారు నేనే వచ్చాను నాను నెల్లూరు ఎల్లమ్మ ఎల్లమ్మా உன் பேர் நல்லாவே இருக்குமா ఏమంటే మీరు ఈ థియేటర్ ఓనర్ గారా ஏறக்குறைய அப்படித்தான் நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல అలాగా ஜோர்மா நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది నాకు అర్థం కానే లేదు கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பத்தியா இதான் 2 கம்பி இதே 2 கார்பன் இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும் అది ఎలాగండి இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்குன்னு பாரு இப்படித்தான் நீ என்ன தொடு அப்படித்தான் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும் டேய். ஏய் வேலைய பாரு ஐயா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதை விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 ஏய் கோணக்காலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல டோன்ட் டிஸ்டர்ப் என்னது சத்தம் வாயில வருது காதுல வர மாட்டேங்குது எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குனூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா ஐயா சார் நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா ஹலோ 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 பேசுங்க ஐயா பேசுங்க ஐயா ஏய், என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்க? பக்கரி டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்ப வந்தீங்க போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்கரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அதேமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏய் பக்கரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ சத்தியா பிடிச்சு வச்சிருக்கேங்க நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்புனே திரும்பனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ உண்மைதான். டேய் பக்கரி பக்கரி, இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்த நாயா? ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி உன்னை பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன். புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து, மகனே, அடிக்காத மகனே. உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து. வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லையே. என்னப்பா உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா கொஞ்ச நேரம் ஆகும் அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான் கும்பிடுங்க. நமஸ்காரம் ஆண்டி அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது பவுடர் எங்க போடுறது. ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும் பாப்பான். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க.
ஏமாந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா நான் இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராவும் பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார் அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். ஐயோ பசிக்குது, சோறு போடு சோறு. அங்க ஓடு பறத அப்படி. Paul, Paul. Yeah. What a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம, wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க? பின்னாடி லாரியில வருதா? நான் தான் வச்சிருக்கேன். ஓ மை காட், இன்ட்ரஸ்டிங். எங்க ப்ளே பண்ணு. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? வாய்க்குள்ள இருந்து வருது. மவுத்ல இருந்தா வருது? யா. காட்டு. ஆ வைட் ஓபன். ஆ எங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப் இட். ஓ மை காட், வாட் a miracle. நாக்குங்கிற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு ப்ளே பண்ணு. ஆம்பிளிஃபையர் இல்லாம, கரண்ட் இல்லாம. எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற? வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம். போ, நாங்களும் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம். Go ahead. Yes, Paul. Ah. நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்துட்டு போக மாட்டோம். Yeah. ஃளைட்ல, பஸ்ல லக்கேஜ் போட மாட்டான். யா, பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். What? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது. இட்ஸ் ஆல்ரைட். அத நான் அப்புறமா டீல் பண்றேன். மேடம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? கொலவை. 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 ஓகே, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ? வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான். பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான். ஆத்தாளுக்கு மழைப்பாரு போட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான். ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற. 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம். நீ செய்வே, உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது. இட்ஸ் ஆல்ரைட். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா? Once more. என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். நெஞ்சல் ஒடிச்சு போடுவேன். பொம்பளை ரோட்ல நடக்க முடியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வருது. கோயில் சார்பா பெரிய அளவுல அதை கொண்டாடலாம்னு இருக்கோம். வழக்கம் போல முதல் நன்கொடையை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். முதல் ரசீதை பார்த்துட்டு அடுத்தவங்க பெரிய தொகை எழுதுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. பரவாயில்லையா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லங்க. 200 ரூபாய் எழுதிக்கங்க. என்னையா இது? பணத்தை நான் கொடுத்தேன். ரசீதுல என் பேர் எழுதாம சீனுன்னு என் தம்பி பேர் எழுதிருக்கீங்க. முதல் பக்கத்துல உங்க பேர் எழுதுறதை விட உங்க தம்பி பேர் எழுதுனா எங்களுக்கு வசூல் இன்னும் அதிகமாகும். இப்ப சீனுக்கு தானே மார்க்கெட்டு. மொத்தத்துல டொனேஷன் உங்க வீட்ல இருந்து வாங்கியிருக்கோம். அதுல உங்க பேர் எழுதுனா என்ன, உங்க தம்பி பேர் எழுதுனா என்னங்கய்யா? நீ கவலைப்படாத. என்ன சார்? இத பாரு, நான் சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு. உனக்கு பேங்க்ல கேஷ்ன்றதுக்கு கை இருக்கணுமா வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கை காட்டுறியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வயசு அப்படி. அவ அழகா இருக்கான்னு நினைச்சு கை காட்டுற. அவ ஊமன் தெரிஞ்ச ஓடி போயிடுவேன். ஸோ டோன்ட். அதை தெரிஞ்சுதான் சார் நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறது மட்டும் இல்ல, உங்க சம்மதத்தோட ஊர்ல இருக்கிற எங்க அம்மா அப்பாவையும் வர வைக்கலாம்னு இருக்கேன். ஏய், இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? அதை ஏன் தீயில போடுற? தீயில போடல என்ன, தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி போறோம். ஹேய் பேர் பாடி, நீதானா அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே? நான் தான். நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா என்னமா? ஓ வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கிறான். பை தி வே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய, சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா,
இது பேரே சாவு கூத்து. நாங்க அச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். அபிட்டான பாடி ஆடாம பின்னால வரும். If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன் ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாட்ச் காட்ட முடியுமா? ஏமா நடவாசிலாம் வாமா. நிறுத்துங்க. அடுத்தது ஆகா ஆகா, இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான், டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாலே அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்க தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்க யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத. சாமி சாமி எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். உன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு கூத்து. அத அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்று வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. இந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சதுமே ஒரு மங்களகரமான இசை கேக்குது. இவங்க குடும்பமே பெரிய இசை குடும்பம்ப்பா. பொண்ணு ஊமையா இருந்தாலும் அவ கையில இருக்கிற வயலின் பேசும். வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய குடும்பம், பெரிய மனுஷங்க. நல்ல இடத்துலதான் என் பையன் பொண்ணு பாத்திருக்கா. அதிகமா பேச வேண்டியது இல்ல. ஏன்னா இது பேச முடியாத ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பேன். முதல் தடவை இவனுக்கு பொண்ணு பார்க்க போன வீட்டுல கரண்ட் போனதால கல்யாணம் நின்னு போச்சு. ரெண்டாவது தடவை பொண்ணு பார்க்க போனப்ப பூனை குறுக்க வந்ததால அந்த கல்யாணமும் நின்னு போச்சு. ஆனா உங்க வீட்டு வாசல்ல கால் வச்ச உடனே மங்களகரமான இசை கேட்டது. சென்டிமெண்டா உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாண தேதியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன். என் பையன் படிப்புக்காக 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவனை பிகாம் MCA படிக்க வச்சேன். அதுல 2 லட்சத்தை நான் கட்டிட்டேன். இன்னும் 1 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. அதையும் கொடுத்துட்டு அவன் கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரம்பரையா நாங்க இந்த பெரிய வீட்டுல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க கச்சேரிக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதா இந்த குடும்பத்துக்கு வருமானம். அப்படி இருக்கும்போது ஆமா, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. 1 லட்சம் தானே, சமாளிக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். என்னங்க, எப்படிங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க போறீங்க? என்னம்மா நீ அவன் பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டானேன்னு பாக்குறியா? அது அவன் பாட்டுக்கு இல்ல, சீனு பாட்டுக்கு. சீனு பாட்டா கலெக்ஷன் கொட்டாது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரேங்க. வரோம். ஆனா அதே நேரத்துல விட்ட இடத்தை மறுபடியும் பிடிச்சு காட்டுறேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கமா முதல் நன் கூட உங்ககிட்ட தான் வாங்குவோம். அது ஏன் வேற யார்கிட்டயும் வாங்காம முதல்ல எப்பவுமே என்கிட்டயே வாங்குறீங்க? முதல் ரசீதுல உங்க பேரை எழுதினாதாயா, அதை பார்த்துட்டு மத்தவங்களும் எழுதுவாங்க. அதான். மாதவி, என்னங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு வா. இவங்க கோயிலுக்கு டொனேஷன் எழுதுமா? சரிங்க. கேசவா, நம்மளை தேடி யார் வராருன்னு பாரு. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. டேய், சேர் எடுத்துட்டு வா. இவ்வளவு நடந்தும் நீங்க எப்படி தேடி வந்திருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க சபை ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது.
ரொம்ப சந்தோஷம். அத பெருசா கொண்டாடலாம்னு இருக்கோம். நல்லா கொண்டாடலாமே. வர 12ஆம் தேதி திருச்சியில ஒரு பெரிய ஹால்ல கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை எந்த அசம்பாவிதமும் நடக்காது. விட்டுட்டேன், குடிக்கிறத நிறுத்திட்டேன். கச்சேரி வர 12ஆம் தேதி தானே? ஆமாங்க. அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கே. அதுக்குள்ள நல்லா சாதகம் பண்ணி குரலை பிரமாதமா தயார் பண்ணிடுறேன். பணத்துல வேணா நீங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கங்க, நான் வாங்கிக்கிறேன். கச்சேரி முடிஞ்சு உங்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்ட பிறகு எனக்கு பணம் கொடுத்தா போதும். எப்படியோ நான் விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்கணும். ரேட்டை பத்தி கூட கவலை இல்லை. வேணும்னா கூட 1000 ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா கச்சேரியில பாட போறது நீங்க இல்ல, உங்க தம்பி தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உங்க தம்பி தான் பாடணும்னு கேக்குறாங்க. ஒரே பாட்டுல எங்க எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. அவருடைய பாட்டு தான் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்குல்ல, அதான் உங்க தம்பியை புக் பண்ண வந்திருக்கோம். அவனை கூப்பிடுங்க. இரு, நீ எங்க போற? சாமி சந்தோஷத்துல சாமி கேசவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சீனு சீனு குட்டி, சீனு சீனு சீக்கிரம் வா. உன்னை கச்சேரிக்கு புக் பண்ண வந்திருக்காங்க. என்னையா? வர்ற 12ஆம் தேதி நடக்க போற கச்சேரியில உன்னை புக் பண்ண வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணங்க? உங்க அண்ணனுக்கு இத கேட்ட சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. என் தம்பி தானே பாடுறான், அவன் கையிலேயே அட்வான்ஸ கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட போயிட்டான் கேசவன். வாங்க வாங்க, சீனு கையில அட்வான்ஸ் கொடுங்க. ஆமா, அண்ணனை கேட்க மாட்டேன். உன்னை தேடி வந்த லட்சுமியை வேணான்னு சொல்லாத. உங்க அண்ணன் தானே வாங்கிக்க சொன்னாரு. இல்ல, வாங்கிக்க சீனு. போஸ்டர் டிக்கெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. நான் வரேங்க. அண்ணே அண்ணே, அவங்க என்ன கச்சேரிக்கு புக் பண்ண வந்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாம நீங்க இங்க வந்து நின்னுட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்க இதுக்கு சம்மதிச்சுதான் மாமா சொன்னாரு. அதான் நான் இதை ஏத்துக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்தாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ ஹலோ, கேசவன் சார் வீடு தானே? உங்க வீட்டுக்கு எதுக்கு புதுசா கணேஷ் ஒருத்தர் குடி வந்திருக்காரு, அவனோட அப்பா தான் பேசுறேன். அவனை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஹலோ ஹலோ, நான் கணேஷ் தாமா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம் நாளைக்கு தான்ப்பா. படிக்கிறேன். இங்கேயா? இங்க எல்லாமே அழகா இருக்குப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் இங்கேயே செட்டில் ஆயிலான்னு இருக்கேன்ப்பா. சரிப்பா. வாழ்க்கையிலே முதல் தடவையா போன் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்காக. இது நீங்க பேசுறதுக்காக அடிச்ச மணி இல்ல, நம்மளை சேர்க்கறதுக்காக அடிச்ச மணி. என்ன சமையல் எல்லாம் ஒரே தடபடலா இருக்கு? இன்னைக்கு சீனு பாட போயிருக்கால, கச்சேரி முடிச்சிட்டு வரவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. ஓ ஆமாமா, சரி சரி, எனக்கு ஒரு அடுப்பு விடுங்களேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு காஃபி போட்டுக்கிறேன். கேசவன் என்ன பண்றான் தெரியல. ஐயோ, அவர் கத்துறதுக்குள்ள நான் காஃபி கொண்டு போனோம்.
என்னங்க இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? விட்டுட்டேன் சொல்லிட்டு ராத்திரி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பகலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இது? வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் சீனுவோட கச்சேரிக்கு போயிட்டாங்க. தனியா இருக்கிற எனக்கு என்ன பண்றது தெரியல. அதான். வேண்டாங்க, விட்டுடுங்க. இது உடம்புக்கு நல்லது இல்ல. இனி என் லைஃப்ல என்ன இருக்கு? எல்லாமே போச்சு. நீ கேக்கல? அந்த சபாக்காரன் சொன்னானே, நீ கேக்கல? ட்ரெண்ட் மாறி போச்சா? ட்ரெண்ட். டேய் சந்திர, டேய் சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. பொண்ணா? கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாரும் தெரிய பத்திக்கிறா சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை 10 கணக்க தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதோ அடிதடி கேஸ நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிடுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்ததை நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேட்கலாமா? சரிமா சரிமா. 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்காரன் பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற வரேன். என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் கொண்டு வரேன். தெரியுதுல்ல? தெரியுதுல்லடி டியா? ஆமா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000? யா ஏமா நம்ம நேரம் ஜெயிலரே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிறேன். கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா. ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா? 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஒண்ணும் புரியல. இந்த வந்துட்டமா, இந்த வந்துட்டேன். ஐயோ பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துரு நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றேன். கேட்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னான்ல, அந்த சந்துருட்ட தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்துரு கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடும். அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்து அப்படி சொல்லிருந்தேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். வணக்கம் சார். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். சார் என்ன பண்ணாரு? போடுற சாப்பாடு பத்தலைனா மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டாயா? பாவி, என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே. உருப்படுவியா?
மேடம் லிப் சிங்கிள் இன்னும் எமோஷனல் வேணும். ஓகே மேடம். டேக். அடி பாவி, அநியாயமா என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே, உருப்படுவியா? டேக் ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலை எப்படி நடக்குது? கோயிங் வெரி வெல். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? சார் ஜுரம் சரியாயிடுச்சு. அது வந்து என்னம்மா அது? சார் ஸ்டுடியோக்குள்ள வந்தா எப்ப ஒண்ணு பார்க்காம போயிருக்காரு? நான் வந்தது உன்னை பார்க்கதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியல? இன்னைக்கு உன் பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்லா இருக்கு. உனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம என் பேரும் ஜோதினே வச்சிருக்கலாம். ஏயா? இல்ல உங்க பொண்ணு பேரும் ஜோதி, இவ பேரும் ஜோதி. அதனால உங்க பொண்ணுக்கு செய்யறதா நினைச்சு என்னமோ செய்றீங்களா? அதுக்காக சொன்னேன். அப்ப நான் உனக்கு ஒண்ணும் செய்யல. ஐயோ, வசதியை பத்தி சொல்ல. உங்க புண்ணியத்துல காரு பங்களான்னு சௌரியமா இருக்கேன். அந்த அன்பை சொன்னேன். பிடிச்சிருக்கா? பத்திரமா வச்சுக்கமா. புறப்படலாம். வரங்க. மிஸ்டர் சந்துரு, ஐஏஎஸ் அதிகாரி ஆரோக்கியசாமிய உங்களுக்கு தெரியுமா? தெரியும் யுவரான. எப்படி தெரியும்? நான் இருக்கிற ஜெயில தான் அவரும் இருக்காரு. அவர் ஜெயில இப்ப எப்படி இருக்காரு? அவரு வரும்போது நல்லா தாங்க இருந்தாரு. ஆனா ஜெயிலர் அடிச்ச அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு. அவங்க அவரு அடிக்காதீங்க ஜெயிலர் கிட்ட கெஞ்சினாரு. அப்படியாடா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் விதிக்க ஆரம்பிச்சாரு. யுவர் ஆனர், இவர் இதுவரைக்கும் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த ஃப்ராடு, பொறுக்கி, பித்தலாட்டக்காரர். இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ஐயர் ஹோட்டல் ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி. வக்கீல் சார், சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா, ஆனா பொண்ணா, இந்துவா முஸ்லிமா, போலீஸா போகிறியெல்லாம் பார்க்க கூடாது. சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றத மட்டும் தான் பார்க்கணும். பாக்குறீங்களா? இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களான்னு கேட்டேன். இந்தாங்க பாருங்க. யுவர் ஆனர், இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். எஸ் யுவர் ஆனர். ஜெயிலுக்கு இவரை பார்க்க போனப்போ யாருக்கும் தெரியாம நான் தான் கேமரா கொடுத்தேன். நான் தான் போட்டோ எடுக்க சொன்னேன். அத பார்த்துட்டு யார் பொறுக்கி யார் பொய் சொல்றாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க யுவர் ஆனர். இந்த போட்டோவை பொய்ன்னு சொல்றீங்களா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் ஜெயிலருடைய கடமை. அவரை கொடூரமான முறையில் ஜெயிலர் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது. அந்த ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன். மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்துருவையும் இந்த கோர்ட் பெரிதும் பாராட்டுகிறது. வாமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தாத்தா, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவர் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு தானே இவர் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். உனக்கு அப்பாங்கிற பாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். போதும்பா, பெரிய மாப்பிள்ளை பார்த்த அழகு. பெரிய மினிஸ்டர் வீட்டுல சம்மந்தம் பண்றேன்னு ஊர் பூரா பப்ளிசிட்டி பண்ணி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு நல்ல லாபம். தனுஷேகர் மல்டி மில்லியனர் ஸ்டுடியோ ஓனர், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கல்யாணங்கிற பேர்ல நீங்க பண்ண பிசினஸ்ல நஷ்டப்பட்டது என்னோட அக்கா. அவளை கட்டி போறவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசனை பண்ணிருந்தா அவ இப்படி அல்பாயுசுல தற்கொலை பண்ணிருக்கவே மாட்டா. அவ வாழ்க்கையை அழிச்சது போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. தப்புதாம்மா, தப்புதான். வசதியான இடத்துல பொண்ணு கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி நாசமாவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்படாத நாளே கிடையாது. இவை நடந்த என்ன பார்க்க போதுல அக்கா வாழ்க்கை கெடுத்த பாவி, அக்கா வாழ்க்கை கெடுத்த பாவின்னு என்ன பார்த்து சொல்லிட்டே இருக்கா. சரி சரி, அதுக்கு நான் தான் காரணம். அதனால இவன் வாழ்க்கை கெடுத்துருவனா? ஒரு மனுஷன் தப்பு செஞ்ச அவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? ஹலோ ஜோதி ஹியர். ஹாய் ஜோதி, எப்படி இருக்க? என்ன கோமா? புரிஞ்சு போச்சு. காலையில் நான் அப்பாவை திட்டத்தை உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. உடனே உனக்கு கோவம் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதானே? நோ ஜோதி, அவர் பண்ணதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் அப்பாங்கிறத மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்ப அவர் ஒரு வியாபாரி. எப்ப அவர் அப்பாவா மாறாரோ அப்பதான் நான் அவருக்கு மகளா இருப்பேன்.
சாரிமா. இட்ஸ் ஆல் ரைட். கதவு திறக்க மாட்டேங்குது. யோ சீக்கிரம் வாயா வெளில, நேரம் பார்த்து ஸ்லோ மோஷன்ல வரான். கிளப்பு, மேல கிளப்பு. தேவதை, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? நீங்க தான். வாட்? ஓ, நீங்க இங்கிலீஷா? யுவர் ஃப்ளவர் ஃபாலன் டவுன், ஐ ஒன்லி டுக் இட் ரன்னிங் கம்மிங். என்ன உளறீங்க? நான் தமிழ்லயே சொல்லிடுறேங்க. உங்க பூ கீழே விழுந்துச்சா, நான் தான் எடுத்துட்டு ஓடி வந்தேன். ஓ, தேங்க்ஸ். நல்லது. ஜிஞ்சாக்கு ஜாக்கு ஜிஞ்சாக்கு ஜாக்கு ஜிஞ்சாக்கு. மேடம், இன்ஸ்பெக்டர் வெளியே விட மாட்டேங்கிறாரு. இன்ஸ்பெக்டர், லாக்அப்ல இருக்கிறது என்னோட கிளையண்ட். அவரை கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு. கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரயோஜனம் இல்ல, காசோட வரணுங்கிறாரு. உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ? தாராளமா காட்டலாமே. சந்துரு, நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? அப்பப்ப நான் ஆயிருவேங்க. அப்பப்பாவீங்களா? ஆமாங்க. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க. அவர் லீவ்ல வெளியூர் போகும்போதெல்லாம் ஸ்டேஷனை பாத்துக்க என்கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போவாரு. அவர் வர வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமூலுக்கு இந்த ஏட்டும் கான்ஸ்டபிளும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லைங்க. ஓஹோ, அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு. சரி சரி, முதல்ல அவரை ரிலீஸ் பண்றீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க? திருநாட்டு முதல்ல அந்த வெளில அனுப்பு, அம்மா சொல்றாங்களா? எஸ் சார். சந்துரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. எம்ஏவா? எம்ஏ படிச்சுட்டு ஏன் இப்படி? அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் நான் அழுதுருவேங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழுத்தான்ற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். டீ தரங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னங்க, நான் சமைக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடணும், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமா இருக்குமா? கோல்டு ஜோக்லாம் அடிக்காதீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? மெட்ராஸ்க்கு வந்த புதுசுல 6 மாசம் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க, அப்ப கத்துக்கிட்டேன். ஏன் அந்த வேலையை விட்டுட்டீங்க? ஓ, எம்ஏ படிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறது கேவலமா இருக்குமே. என்ன சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். பீச்ல சுண்டல் விக்கிறதுல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வாசல்ல பீடா விக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என்ன எது ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல, ஒழுங்கான வருமானமாவும் இல்ல. அப்படியே ரோடா சுத்தி இருந்தேன். அப்பதாங்க என் பொழப்பே மாறிச்சு. யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்பாரத்துல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. உனக்கு பணம் தாரேன், நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு. நானும் யோசிச்சேன், பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறதை விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா? டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே தொழிலாச்சு, அப்படியே செட்டில் ஆயிட்டேன். அப்ப இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாதா? ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கைதி ட்ரெஸ் போட வச்சுட்டாங்க. என்னங்க, என் சோகத்தை சொல்லி உங்களையும் சோகப்படுத்திட்டேனா? இல்ல, உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறேன். வட்டுமா? ஏங்க, தேங்க்ஸ் இப்ப சொல்லவா இல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க, அதான். வர ஓகே. உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
தாத்தா நான் போயிட்டு வரேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிரமாதம். என் புருஷன் கூட இப்படிதான் சார். நான் என் பேத்தி சொன்னேன். ரொம்ப ரிஸ்கா இருந்தது தெரியுமா? ஹாய் ஜோதி. ஹாய். இன்னைக்கு ரொம்ப அமக்காம இருக்க. ஒண்ணு இல்லையே, எப்பவும் போலதானே இருக்கேன். இந்த லூசர் உனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. தேங்க்ஸ்.